சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. இந்த தலைப்பில் நாம் படிக்கப் போகும் சிறு தலைப்புகள். வரையறை, சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையின் மூலம் கே வரிசை மற்றும் எல் வரிசை நிறமாலை வரிகள். வரையறை: ஒரு குறிப்பிட்ட முடுக்க மின்னழுத்தத்தில் மாலிப்டினத்தின் எக்ஸ் கதிர் நிறமாலை. எக்ஸ் அச்சில் அலைநீளமும் ஒய் அச்சில் சார்பு செறிவும் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கான வரைபடம் எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து பெறப்பட்ட முடிவுகளுக்கான வரைபடம். இங்கு இரண்டு முகடுகள் கே ஆல்பா கே பீட்டா என்று உள்ளன. வேகமான எலக்ட்ரான்கள் இலக்கை தாக்கும்போது குறிப்பிட்ட அலைநீளங்களில் குறுகிய முகடுகளை எக்ஸ் கதிர் நிறமாலை காட்டுகிறது. இந்த முகடுகளை கொண்ட வரி நிறமாலை சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை என்று அழைக்கப்படுகிறது. சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையின் தோற்றம்: இது அணுக்கரு. முதல் சுற்றில் 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது சுற்றில் 8 எலக்ட்ரான்களும், மூன்றாவது சுற்றில் சில எலக்ட்ரான்களும் உள்ளன. முதல் சுற்றுப்பாதை கே, இரண்டாவது சுற்றுப்பாதை எல், மூன்றாவது சுற்றுப்பாதை எம் என்று அழைக்கிறோம். இப்பொழுது அதிவேகமான ஒரு எலக்ட்ரான் வேகமாக சென்று கே சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது. இப்பொழுது கே சுற்றில் ஒரு வேக்கன்சி, ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக எல் சுற்றுப்பாதையில் உள்ள ஒரு எலக்ட்ரான் தாவுகிறது. இதனால் ஒரு போட்டான் வெளியேற்றப்படும். இது எக்ஸ்ரே போட்டான் ஆகும். அணுக்களுக்குள் ஏற்படும் எலக்ட்ரான் தாவல்கள் காரணமாக சிறப்பு எக்ஸ் கதிர்கள் ஏற்படுகின்றன. இது கே சுற்றுப்பாதை. இதற்கு மேல் ஒரு வெற்றிடம் உள்ளது. வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானால் உருவாக்கப்பட்ட காலி இடம் இது. எல் சுற்றுப்பாதை, எம் சுற்றுப்பாதை, என் சுற்றுப்பாதை, ஓ சுற்றுப்பாதை மற்றும் பி சுற்றுப்பாதை. இந்த உயர் சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்கள் உள்ளன. இப்பொழுது எல் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் கே சுற்றுப்பாதையில் உள்ள காலி இடத்தை நிரப்புவதற்காக தாவுகிறது. இதனால் நமக்கு கே ஆல்பா என்ற வரி கிடைக்கிறது. மேலும் எம் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் கே சுற்றில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தாவினால் நமக்கு கே பீட்டா வரி கிடைக்கிறது. இதே போல என் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் கே சுற்றுப்பாதையில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தாவி போட்டானை வெளியிட்டால் அது கே காமா வரியை கொடுக்கிறது. ஓர் உயர் ஆற்றல் எலக்ட்ரான் கே சுற்றுப்பாதையில் ஒரு எலக்ட்ரானை அகற்றும் போது வெளிப்புற சுற்றிலிருந்து எல், எம், என் முதலியன ஒரு எலக்ட்ரான் காலி இடத்தை நிரப்ப கீழே தாவுகிறது. ஆற்றல் வேறுபாடு ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தின் எக்ஸ் கதிர் போட்டானாக வெளியேற்றப்படுகிறது. கே வரிசை நிறமாலை வரிகள். எலக்ட்ரான்கள் எல், எம், என் உயர் சுற்றுப்பாதையிலிருந்து கே சுற்றுப்பாதைக்கு தாவும் போது கே வரிசை நிறமாலை வரிகள் உருவாகிறது. இங்கு கே ஆல்பா மற்றும் கே பீட்டா வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். கே ஆல்பா வரி ஒரு எல் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் கே சுற்றுப்பாதைக்கு தாவுவதால் ஏற்படுகிறது. கே பீட்டா வரி ஒரு எம் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் கே சுற்றுப்பாதைக்கு தாவுவதால் ஏற்படுகிறது. எல் வரிசை நிறமாலை வரிகள். வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானால் உருவாக்கப்பட்ட காலியிடம் எல் சுற்றில் உள்ளது. இப்பொழுது இந்த காலியிடத்தை நிரப்ப எம் சுற்றிலிருந்து எலக்ட்ரான் தாவுவதால் நமக்கு எல் ஆல்பா வரி கிடைக்கிறது. இந்த காலியிடத்தை நிரப்புவதற்காக என் சுற்றிலிருந்து எலக்ட்ரான் தாவினால் எல் பீட்டா வரி கிடைக்கும். இதேபோல எல் சுற்றில் உள்ள வெற்றிடத்தை நிரப்ப ஓ சுற்றிலிருந்து எலக்ட்ரான் தாவினால் எல் காமா வரி கிடைக்கும். எலக்ட்ரான்கள் எம், என்,
O உயர் சுற்றுப்பாதையிலிருந்து L சுற்றுப்பாதைக்கு தாவும் பொழுது L வரிசை நிறமாலை வரிகள் உருவாகிறது. L ஆல்பா மற்றும் L பீட்டா வரிகள். L ஆல்பா வரி ஒரு M சுற்றுப்பாதை எலக்ட்ரான் L சுற்றுப்பாதைக்கு தாவுவதால் L ஆல்பா வரி கிடைக்கிறது. இதேபோல L பீட்டா வரி ஒரு N சுற்றுப்பாதை எலக்ட்ரான் L சுற்றுப்பாதைக்கு தாவுவதால் L பீட்டா வரி கிடைக்கிறது. சாராம்சம்: சிறப்பு X கதிர் நிறமாலை என்பது ஒரு தனிமத்திற்கு குறிப்பிட்ட ஆற்றல்களை கொண்ட அணுக்களின் எலக்ட்ரான் தாவல்கள் விளைவாக உருவாகும் தனித்துவமான வரிகளாகும். இவை பொருள் பகுப்பாய்வு மற்றும் பிம்ப உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன.